வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, ஆன்மீக சுற்றுலா சம்பந்தமாக தமிழக அரசு இலவச அறுபடை வீடு முருகன் கோவில் சுற்றுலா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அறுபடை வீடுகளான சுவாமிமலை, பழனி, பழமுதிர் சோலை, திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம் இந்த பிளேஸுக்கு எல்லாமே இலவசமாக தமிழக அரசு சார்பில் அழைச்சிட்டு போகிறாங்க. இலவச பயணம், தங்குமிடம், சாப்பாடு அனைத்துமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. என்னென்ன தகுதிகள் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். அரசு சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையின் படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனின் அறுபடை வீடுகளுக்கு அரசு சார்பில் இலவச சுற்றுலா செல்ல இன்று முதல் விண்ணப்பங்கள். அறுபடை வீடுகளுக்கு 200 பக்தர்களை ஆண்டுக்கு 5 முறை கட்டணமில்லாமல் அழைத்து செல்ல திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இலவச சுற்றுலாவானது ஆண்டுக்கு 5 முறை அழைச்சிட்டு போகிறதாக திட்டம் திட்டப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட பயணம் எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 28ஆம் தேதி 2024. ஸோ அந்த டேட்டில் தான் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். அறுபடை வீடு ஆன்மீக சுற்றுலா பயணம் செல்வதற்கு என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக மட்டும் இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்தங்க அப்படின்னா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவராகவும் 70 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஏஜ் 60லேருந்து 70 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி உள்ளதா என்னும் மருத்துவ சான்றிதழ் பெற்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உடல் தகுதி கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றதுக்காக மருத்துவ சான்றிதழ் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபிஃப்த்து பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டு நிலையான முகவரி ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆறாவது பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகள் அழைத்து வர அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. பசங்க, சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏழாவது பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, நிரந்தர கணக்கு எண் அதாவது பேன் கார்டு இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் எய்த்து பாயிண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பங்கள் அருகிலுள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பெற்றுக்கொண்ட படிவங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு 22/1/2024 மாலை 5 மணிக்குள் அதே அலுவலகத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் தகுதியுடையவர்களோ, யாரெல்லாம் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ, நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அங்கேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அங்கேயே கொடுத்துட்டாலே போதும். லாஸ்ட் டேட்டு 22/1/2024 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாகவும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த hrce.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தையும் கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் அப்ளிகேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 10th பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள் மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆண்டு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 லட்சத்துக்கு கீழே தான் உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்க சேலரி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இந்த பயணத்தை கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கூட்டம் போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு முறை மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்கள கூட்டம் போகிறதா இன்ஃபர்மேஷனை கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் 11 பாயிண்ட்டையும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இணை ஆணையர் மண்டலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன் படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும்ன்ற சொல்லியிருக்காங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம்
அதாவது நீங்கள் விண்ணப்ப படிவத்தை வந்து முழுசாகவே நீங்கள் வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட்டடாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் பெயர்ன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தகப்பனார் கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்பா பேர் இல்லது நீங்கள் அதாவது லேடிஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் பெயரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இருப்பிட முகவரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தற்போது வசித்து வரும் இருப்பிட முகவரி மற்றும் பின்கோடும் முழுமையாக குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸும் போட்டு இங்கே நீங்கள் எழுதிருங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுடைய பின்கோட் நம்பரோட எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி மற்றும் வயது சொல்லியிருக்காங்க. அதாவது 31/12/2023. ஸோ இந்த டேட் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 முதல் 70 வயதுகளுக்கு உட்பட்டவராக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுதுன்றது. அதுக்கு அடுத்ததாக 5வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ உங்களுடைய இன்கம் வருதோ ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா கணவர் அல்லது மனைவி. ஸோ உங்களுடைய விவரங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு கணவர் போகிறீங்க அப்படின்னா உங்களோட மனைவியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அட்ரஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் வந்து உங்களோட மனைவி போகிறாங்க அப்படின்னா உங்களோட கணவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கைபேசின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு என்னென்னலாம் நீங்கள் இணைக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் படித்த கல்லூரி பள்ளி அல்லது அது தொடர்புடைய வட்டாட்சியருடன் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதிக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. பிறந்த தேதிக்கான சான்றிதழ் பள்ளி கல்லூரி பிறப்பு சான்றிதழ் கடவுச்சீட்டு நகல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருப்பிட முகவரின்னு கேட்டிருக்காங்க. இருப்பிட முகவரிக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை ஆதார் கடவுச்சீட்டு வாக்காளர் அட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வச்சாலே போதுமானது. 4th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயணம் டோட்டலாக 4 நாட்களில் வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய உடல் தகுதி சான்றிதழ் வந்துட்டு நீங்கள் மருத்துவரிடம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு மருத்துவரிடம். ஸோ அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு வருமான சான்றிதழ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சிட்டு மொத்தமாக 7 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட இணைச்சி நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக உறுதிமொழி அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க. உறுதிமொழியை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. விண்ணப்பத்தால் என்னால் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் அது தொடர்புடைய நான் இணைக்கப்பட்டுள்ள சான்றிதழ் யாவும் உண்மை எனவும் ஆன்மீக பயணத்திற்கான நிபந்தனைகளை படித்து புரிந்து கொண்டுள்ளேன் எனவும் பயணத்தின் போது 4 நாட்களுக்கு எனக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மருத்துவம் அனைத்தும் என்னுடன் கொண்டு வருவேன் எனவும் உறுதியளிக்கிறேன் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஏதாவது டேப்லெட் சாப்பிட்றீங்க ஏதாவது உடல் சம்பந்த ரீதியாக ஏதாவது நீங்கள் மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்விண்ணப்பத்தில் நான் அளித்துள்ள விவரங்கள் அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ள சான்றிதழ்கள் உண்மையல்ல என்று உறுதி செய்யப்பட்டால் என் மீது தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம் என அறிகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ தப்பான டாக்குமெண்ட்ஸாக இருந்தால் என்ன மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே நாலுன்றத்தில் உங்களுடைய நீங்கள் என்ன டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ போட்டுடுங்க. அதுக்கடுத்து விண்ணப்பதாரர் கையொப்பம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுறாலே போதுமானது. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறையோட அட்ரஸை கான்டாக்ட் பண்ணிட்டாலே போதுமானது. இது அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து தொடர்புக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்கள் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்ற அட்ரஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கில் இருக்கிற பிடிஎஃப் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் வாங்கி அப்படியே ஃபில் பண்ணி கொடுத்துட்டும் வரலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை சொல்லி கொடுத்துருக்காங்க, வேலூர் மயிலாப்பூர் சொல்லி கொடுத்துருக்காங்க, மதுரை அதுக்கடுத்த கோயம்புத்தூர் அப்படின்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு சம்பந்தமான வேலைகள் மற்றும் சேவை சம்பந்தமான அனைத்து விஷயங்களுமே நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். தேங்க்யூ ஃபார் watching.